கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த படத்துல லென்ஸ்ல. ஓகே, அடுத்ததா வந்து இப்ப இயக்குனர் குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னாரு. நான் அந்த படம் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு தெரியல, நிறைய இடங்கள்ல நான் மோதி மோதி வந்து கடைசியில் ஒரு கை கொடுத்த ஒருத்தர் அப்படின்னும் போது ஒருத்தர் பேர் சொன்னாரு. ஸோ பல பேர் இந்த மேடையில அந்த பேரை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரொடியூசர் டாக்டர் தனஜயன் அவர்கள். ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து இந்த படம் வரப்போகுது, இந்த படம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் புஷ் பண்ணி அதை கொண்டு வரது இருக்கு இல்லையா. ஸோ தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காரு. சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப நார்மலா ரிலாக்ஸா இருந்து பார்த்ததில்ல, எப்பவுமே ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே தான் இருப்பாரு. ஸோ இப்போ கூட அந்த ஒர்க்கை பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ ப்ரொடியூசர் டாக்டர் தனஜயன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். தேங்க்யூ கிறிஸ்டி. பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். காலையில் இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறது வேணுமா? குணாகிட்ட நான் கேட்டேன், ஒரு 3 மணிக்கு வைக்கலாமா, ஏன்னா எல்லா ஊடகங்களும் வர முடியும், காலையில் வரணும்னா ரொம்ப கஷ்டமாச்சேன்னு கேட்டுட்டே இருந்தேன். டைம் ஸ்லாட்டே கிடைக்கலங்க. பிஆர்ஓ யூனியனில் டைம் ஸ்லாட் கிடைக்கல. அவ்வளோ ஈவெண்ட் நடக்குது, அவ்வளோ படங்கள் வருது. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் இத்தனை ஊடக நண்பர்கள் வந்து இந்த விழாவில் கலந்துட்டு இருக்கு. மிக்க நன்றி பத்திரிகை ஊடக நண்பர்கள். ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது உங்களை காலையில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வர வைக்கிறது. அது நீங்கள் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. அதுக்கு பிறகு இந்த விழா இப்படி ஒரு சிறப்பாக நடக்குதுன்னா அதுக்கு இங்கே வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். முதல்ல இயக்குனர் சசி சார், என்னுடைய நண்பர். பூலேருந்து நம்ம எல்லாம் பார்த்து வேக்கிற பிச்சைக்காரன், அதுக்கு பிறகு சிவப்பு மஞ்சள் பச்சை படத்துல நான் வந்து லிஜோமல் பேர் வந்து லிஜோமல் சிவப்பு மஞ்சள் பச்சை தான் எதிர்ப்பேன், எஸ்எம்பின்னு எதிர்ப்பேன். உங்க பேர் அப்படிதான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தேன். அவ்வளவு சூப்பரா நடிச்சிருந்தீங்க, உங்களை அப்படி நடிக்க வச்சிருந்தார் சசி சார். சசி சாருடைய அறிமுகங்கள் சோடை போனதே இல்லை. பார்வதி இருந்தாலும் சரி, லிஜோமல் இருந்தாலும் சரி, பல நடிகைகள். அப்படிப்பட்ட சசி சார் வந்ததுக்கு நன்றி. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு 12 வருஷம் முன்னாடி பார்த்து இன்னைக்கு வரையும் வேந்துட்டு இருக்கிற ஒரு படம் வந்து நடுவில் ஒரு பக்கத்தை காண இல்லை, கொஞ்சம் பக்கத்தை காண பாலாஜி சார். நான் எப்பவுமே அவருடைய வந்து அடுத்தடுத்த படைப்புகள் வரணும்னு எதிர்பார்த்துட்டு பாலாஜி சார் ரொம்ப நன்றி நீங்க வந்து கலந்துட்டதுக்கு. நெல்சன் வெங்கடேசன் அவருடைய மான்ஸ்டர் படம் நம்மளாம் பார்த்தோம், ஒரு எலிய வச்சே மான்ஸ்டர் பண்ணவர். அவர் வந்து இப்போ அடுத்தது டிஎன்ஏ அப்படின்ற ஒரு படம் எல்லாருமே எதிர்பார்க்கிற ஒரு படம் பண்ணிட்டீங்க, ட்ரெய்லரை கொடுத்து. பிஸியா போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு, ஆனாலும் சொன்னாரு நான் வரேன் சார் இந்த விழாவில் கலந்துக்கிறேன் அப்படின்னாரு. அவருக்கும் நன்றி. இந்த விழாவில் கலந்துக்கிட்ட மிக முக்கியமா நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா அது வினீத் சார். வினீத் சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். காதல் தேசம் அப்படின்லாம் ஆரம்பிச்சு அவருடைய அந்த ரொமான்டிக் ஹீரோ. அது பிறகு நம்ம வந்து பார்த்து வேந்தது வந்து அவர் வந்து டான்ஸ் சந்திரமுகி படத்துல. இன்னைக்கு வரையும் சந்திரமுகி படத்துல அந்த டான்ஸ், அந்த பாட்டு, அந்த ராரா அந்த பாட்டு வந்தாலே நம்ம வந்து 2 பேரையும் பார்த்து, ஜோதிகா மேமையும் வினீத் சாரையும் பார்த்து வேப்போம். அப்படிப்பட்ட ஒரு டான்ஸரா பல பேர் மத்தியில பல அன்பு எல்லாரும் பார்க்குற ஒரு நடிகர் இந்த படத்துல அவ்வளோ பிரமாதமான ஒரு நடிப்பு கொடுத்துருக்காரு. அவர் வந்த உடனே நேற்று வந்து ஒரு ஷோ வச்சுருந்தோம், ஒரு ஒப்பீனியன் எடுக்கலாம் இந்த படத்துக்காக. ஒரு 4 நாங்கள் ஷோ போட்டே இருந்தோம். எதுக்குன்னா நிறைய பேர்கிட்ட ஒப்பீனியன் எடுக்கலாம். அந்த வந்த ஒப்பீனியன் வச்சு தான் இந்த படத்தில் இப்போ ஜேபி சார் சொன்னார் பார்த்தீங்களா, நாங்கள் கரெக்ஷன்ஸ்லாம் என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்களோ அதை வச்சு கொஞ்சம் நம்மளால் என்ன பெட்டர்மெண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய வினீத் சார் நேற்று நீங்கள் வந்த உடனே நீங்கள் ஹலோ மேன் அப்படின்னு ஒன்று எல்லாரும் கிளாப்பு தேட்டரில் எல்லாரும் இல்லை உங்களை பார்த்தோன்னே ரசிக்கிறாங்க. அப்படி அதுவும் நீங்கள் பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு இப்போ வர முடியாது அப்படிலாம் சொல்லும்போது என்ன சிரிப்பு தெரியுமா எல்லாரும். என்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸில். அண்ட் வெரி மெச்சூர்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வினீத் சார். இந்த நேரத்தில் உங்களை வந்து தமிழ் சினிமாவுக்கு மீண்டும் நிறைய படங்கள் நடிக்கணும்னு உங்களை வெல்கம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு சாலை பற்றி உங்களை வெல்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். சசி சார், சாரை வெல்கம் பண்ணுங்க. இந்த படத்தினுடைய ஒரு தூணா இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா அது வந்து ரோகிணி மேம் தான். ரோகிணி மேம் எல்லோருமே தமிழ் சினிமாவை செலிப்ரேட் பண்ணணும். என்ன காரணம்னா 50 வருடங்கள் சினிமாவில் இருந்திருக்காங்க. 50 வருடங்கள் இஸ் நாட் அ ஜோக். 50 வருடங்களும் இவ்வளோ பேரோட புகழோட சவுத் இந்தியன் சினிமாவில் ஃபுல்லாக எல்லா லாங்குவேஜ்லையும் ஒரு வாண்டட் ஹீரோயினாக இருக்கிற ரோகிணி மேம்க்கு நன்றி. இந்த படத்தில் அவ்வளோ முக்கியமான ஒரு கேரக்டர் நடித்து ரோகிணி மேம் வந்து சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. நேற்று வந்திருந்த பல பேர் வந்து ரோகிணி மேமை வந்து ரொம்ப நேரம் பேசிட்டே இருந்தாங்க, கொண்டாடிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்தணும். ஏன்னா 50 வருடங்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் ஜெயிச்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆக்ட்ரஸாக அவங்க வந்து ஜெயிச்சிட்டே இருக்கிறதுக்கு இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் சார்பிலையும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லணும். அவங்களுக்கு ஒரு சாலை பற்றி நம்ம வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணுவோம்.
தமிழ் சினிமாவில் சின்ன படங்கள் ஓட முடியுமா, அதுவும் குடும்ப படங்கள் ஓட முடியுமா, ரொமான்டிக் படங்கள் ஓட முடியுமா அப்படின்னு எல்லாரும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரம் 6 படம் 7 படம் வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு தனி மனிதனா ஒரு படத்தை தாங்கி மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றிருக்கிறாரு மணிகண்டன் அவர்கள். அவருக்கு நம்ம எல்லோருமே வாழ்த்து சொல்லணும். இன்ஃபேக்ட் நான் மணிகண்டன் சாருக்கு வந்து நான் வாழ்த்து சொல்லும்போது என்ன சொன்னேன், யூ பிகம் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் லாட் ஆஃப் யங் ஆக்டர்ஸ். புது ஆக்டர்ஸ்க்கு எல்லாருமே நீங்கள் இன்ஸ்பிரேஷனாக மாறிட்டீங்க. ஒத்தால போய் ஒரு சேனல்லையும் உட்காந்து சும்மா ஒரு மெக்கானிக்கலாக எதுவுமே பேசலை. நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம், நீங்களும் வந்து பாருங்கள் அப்படியெல்லாம் நம்ம ஒவ்வொரு இன்டர்வியூமே நான் அவருடைய ஒரு 8 இன்டர்வியூ நான் பார்த்தேன். நான் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் இன்டர்வியூ பார்த்துட்டே இருந்தோம். எவ்வளோ என்டர்டெய்னிங்காக பண்ணுறாரு, இந்த இன்டர்வியூஸே இவ்வளோ அழகாக பண்ணுறாரு அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவருடைய பயணம் ஒரு 10 வருட கால பயணத்தை வந்து இவ்வளோ பிரமாதமாக அவருடைய இன்டர்வியூஸ் மூலமாக எப்படி ஒரு கவர் பண்ண முடியும், அட் த சேம் டைம் இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஆடியன்ஸும் என்டர்டெயின் பண்ணணும், அட் த சேம் டைம் படத்தை பற்றியும் நம்ம ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு ஒத்த மனிதராக போய் எல்லா சேனல்லையும் உட்காந்து குடும்பஸ்தன் அப்படின்ற ஒரு படத்தை இன்னைக்கு தமிழ் சினிமா பார்த்து கொண்டாடுற படமாக மாற்றிருக்கிற மணிகண்டன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். மணிகண்டன் சாருக்கு நம்ம இந்த நேரத்தில் அவங்க வெற்றிகரமாக இந்த படம் வந்து 25-50 நாட்கள் கடந்து போகும். ஏற்கனவே அவருடைய படம் லவர்ஸும் அந்த மாதிரி தான் 50 நாள் ஓடுச்சு. அதே மாதிரி இந்த படமும் 50 நாள் ஓடும். ஏன்னா 3rd வீக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய பெரிய ஹவுஸ்ஃபுல் காட்சிகள்லாம் போயிட்டு இருக்குன்னா அதுதான் மாபெரும் வெற்றியை பார்க்குற மணிகண்டன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மணிகண்டன் சார். ஸோ சிறப்பு விருந்தினர்களை நான் வரவேற்றுட்டேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஜோமன் ஜேக்கப் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த படத்தை நீங்கள் எடுத்து சச் எ குவாலிட்டி ஃபிலிம், ரொம்ப அழகான ஒரு குவாலிட்டியான படத்தை வந்து ஜேபியோட இணைந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இதில் நினைச்சவங்க எல்லாமே அவ்வளோ சிறப்பாக. லிஜோமோலுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக பல விருதுகள் காத்திருக்கிறது. இவ்வளோ தைரியமான ஒரு முயற்சி லிஜோமோல் அவர்கள் பண்ணியிருக்கீங்க. அவங்களோட சேர்ந்து அனுஷா அவர்களுக்கும் நல்ல பாராட்டுகள் வரும். கண்டிப்பாக எல்லோருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. கலேஷ் தான் இந்த படத்தை எனக்கு வந்து மீண்டும் எங்கேயில் நான் லாஸ்ட் இயர் இந்த படத்தை ஒரு ஃபெஸ்டிவலில் பார்த்த பிறகு நான் வந்து காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை நாங்கள் ஓடிடியில் பேசிகிட்டு இருக்கோம் டைரக்ட் ப்ரீமியர் அப்படின்னு ஜேபி சொன்ன மாதிரி. சரி, நான் அது பிறகு ஃபாலோ பண்ணல. திடீர்னு வந்து எனக்கு கலேஷ் வந்து ஒரு மெசேஜ் போட்டார், சார் நீங்கள் ஹிருதயம் படம் பார்த்தீங்களா, அதில் நடிச்சிருக்கேன் நான். அடுத்தது வந்து நான் ஒரு மலையாள படத்தில் இந்த படம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த படம் வந்து வருஷங்களுக்கு விசேஷங்கள். அதில் சொல்லியிருந்தார், நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள் சார், அதில் ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்னார். நான் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு கலேஷ் அப்படின்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார் எனக்கு, சார் ஒரு படம் வந்து நாங்கள் நடித்து ஒரு 9 மாதம் 10 மாதமாக நாங்கள் தேடிட்டு இருக்கோம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. எந்த படம் அப்படின்னேன். காதல் என்பது பொது உடைமையினர். எங்க 1 இயர் முன்னாடி நான் தாங்க கேட்டேன் இந்த படத்தை கொடுக்க சொல்லி, அவங்க கொடுக்கலங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், இமீடியட்டாக நீங்கள் பாருங்கள், திருப்பி ஒரு தடவை பார்த்துட்டு இந்த படத்தை நீங்கள் உங்களுக்கு ஓகேன்னா நாங்கள் ப்ரொடியூசர்கிட்ட பேசி நாங்கள் முடிச்சு தரோம், ஜேபி எல்லாம் பேசிடுவார் அப்படின்னாரு. தென் நான் சொன்னேன், 1 வருஷம் முன்னாடி பார்த்தது ஆல்மோஸ்ட் திருப்பி நான் பார்த்துட்டேன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு. அப்போது அந்த படத்தினுடைய ஸ்க்ரீனிங் பண்ணாங்க. அதில் சசி சார் வந்தார். சசி சார் படம் பார்த்துட்டு சொன்னார், ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்ல படம் இது, ஆனால் இதெல்லாம் நிறைய விஷயம் இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சார் இந்த படத்தை நீங்கள் சொல்கிற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது, நம்ம பண்ணிவிடுவோம், அது பண்ணாங்கன்னா நம்ம இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஜேபியை கூப்பிட்டு நான் என்ன சொன்னேன், ஜேபி எங்களுக்கு தேவைப்படுற இந்த எடிட்டில் சேஞ்ச் ப்ளஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் வேணும். நீங்கள் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படமாக பண்ணியிருக்கீங்க, இதை எல்லா தரப்பு மக்களும் ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் உட்காந்து பார்க்குற மாதிரி படமாக நீங்கள் மாற்றி கொடுங்க, அதுக்கேற்ற மாதிரி தானே நம்ம இந்த படத்தை நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னேன். ஐ ரியலி ஹாவ் டு தேங்க் ஜேபி வந்து மிகவும் நன்றி சொல்லணும். ஜேபிக்கும் அவருடைய டீம், ஸ்ரீ சரவணன், டேனி, எவ்ரிபடி. என்னென்னா நான் என்ன சொன்னாலும் கரெக்ஷன் சொல்லிட்டே இருந்தேன். அதாவது எடுத்த படத்தில் நான் சொல்லிட்டே இருக்கேன், இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு. பேக்ரவுண்ட் மியூசிக் முடிச்சு மிக்சிங் முடிஞ்சு ஆனந்த் கிட்ட படத்தை காமிக்கிறாரு. அப்புறம் நான் சொல்கிறேன், ரமேஷ் தானே சவுண்ட் டிசைனர், ஆனந்த் ரமேஷ் ராஜேஷ் என்ன சொல்றாரு, படம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு, கையில் கொடுத்துட்டேனாரா. அப்போ உட்காந்துட்டு நாங்கள் திருப்பி உட்காந்து பார்க்குறோம். திருப்பி பார்க்கும்போது நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு செகண்ட் ஹாஃபில் பிஜிஎம் கொஞ்சம் மிஸ் ஆகுது அப்படின்னு சொன்னேன். கண்ணன் சார் முகம் சுளிக்கவே இல்லை. கண்ணன் நாராயணன் சார், போட்டுத்தரு சார், திருப்பி பிஜிஎம் போட்டுத்தரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு தடவை எல்லா செகண்ட் ஹாஃப்க்கும் பிஜிஎம் எங்கெல்லாம் நான் வந்து
இதெல்லாம் எனக்கு மிஸ் ஆகுது. ஏன்னா இது ஹோல்ட் பண்ணணும் ஆடியன்ஸை. இது வந்து ஒரு கான்வர்சேஷன் படம், ஒரு டயலாக் ஓரியன்ட் படம். அப்படிப்பட்ட படத்தில் வந்து நம்ம ஒரு ஹோல்ட் பண்ணணும்னா பிஜிஎம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லும்போது என்ன கருத்து சொன்னாலும் அது கரெக்டாக இருந்ததுன்னா அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு, சிலதெல்லாம் ஜேபி வேணா சார் அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஒர்க்காக, ஒரு ரெடியான படத்தில் அவ்வளோ டீம் ஒர்க்காக இந்த டீம் இயங்கி அண்ட் ஒரு படைப்பாக பார்க்கும்போது, நாங்கள் ஒரு 4-5 ஸ்க்ரீனிங் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன் அந்த ஒரு எப்படிப்பட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி ஜேபி நம்மளுக்கு ஒரு படமாக கொண்டு வந்திருக்காருன்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஐ ஹேவ் டு தேங்க் ஜேபி அண்ட் த ஹோல் டீம். உங்களுடைய எஃபர்ட்டுக்கு நன்றி ஜேபி. ஏன்னா ஜெயபிரகாஷ் இஸ் நாட் ஈஸி. ஏன்னா நீங்கள் படம் ஆல்ரெடி எடுத்துட்டீங்க, அது வந்து ஃபெஸ்டிவலில் அங்கீகாரம் வந்துருச்சுன்னு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் எதுக்கு சார் இவ்வளோலாம் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் ஆனால் என்ன கோரிக்கை வச்சாலும் அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி ஒரு சிறந்த படைப்பாக, ஒரு நல்ல படைப்பாக நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நன்றி. அண்ட் ஜியோ பேபி சாருக்கும் நன்றி, இந்த ஹோல் ப்ரொடியூசர்ஸ்க்கு நன்றி. இந்த படத்தை என் கையில் நீங்கள் எடுத்து நீங்கள் பார்த்துங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த படைப்பு கண்டிப்பாக நாங்கள் இதுவரையும் போட்ட எல்லா ஸ்பெஷல் காட்சிகளும் எனக்கு வந்த எல்லா ஃபீட்பேக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம், பேசப்பட வேண்டிய ஒரு படம், பேசப்பட வேண்டிய ஒரு கருத்து. அவர் பேசும்போது சொன்னார், இது வந்து லெஸ்பியன் என்ற வார்த்தை அப்படின்றத வந்து நீங்கள் நெகட்டிவாக பார்க்க வேணாம், ஒரு பெண்ணுக்கும் மத்தியில் இருக்கிற அன்பை பற்றியும் புரிதலை பற்றியும் இது பேசுது. உணர்வுபூர்வமாக எப்படிப்பட்ட ஒரு அன்பு உருவாகுது, அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷனை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதில் பல வசனங்கள் மூலமாக நம்மளுக்கு புரிய வச்சிருக்காரு ஜேபி. மெச்சூர்டான ஒரு படம், எல்லோருமே பார்க்க வேண்டிய படம், பர்டிகுலராக மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு படம். அப்படிப்பட்ட படத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த படம் உங்களுக்கு நாங்கள் வெகு விரைவில் இன்னும் இந்த வாரம் ப்ரெஷ் ஷோ நடக்க போது அதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று ஆதரவு அளிக்கணும் உங்களை எல்லாரும் கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ் சினிமா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 8 படம் 7 படம் வரதெல்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு 2 படம் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 2 படம் வரலாம். ஊடக நண்பர்களுக்கே டயர்ட் ஆகிடும். இத்தனை படங்கள் போட்டால் எப்படிங்க பார்க்கறது, எப்படிங்க ரிவ்யூ பண்ணுறது, எங்களுக்கு டைமே இல்லை அப்படின்ற டயர்ட்னஸ் ஊடக நண்பர்களுக்கே வருதுன்னா ஆடியன்ஸ்க்கு எப்படி வரும்? 7 படங்கள் வருது ஜனவரி 24 அப்போ நான் வந்து நிறைய ட்வீட் பண்ணேன், மெசேஜ் போட்டேன் குரூப்பில், எத்தனை படங்கள் வருதுன்னு. ஆனால் ஒரு படம் மட்டும்தான் மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அந்த படம் வந்து குடும்பஸ்தன். அது பிறகு பார்த்தீங்கன்னா இன்னொரு படம் பாட்டர் ராதா நல்ல சிறப்பான படமாக இருந்தது, இன்னொரு படம் நல்லா இருந்தது. ஆனால் அதுக்கான என்ன சொல்கிறது, அங்கீகாரம் வரத்துக்குள்ளேயே இன்னொரு வாரம் வந்துடுச்சு. அது பிறகு பெரிய படம் வந்துடுச்சு, எல்லாரும் மறந்துட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் தமிழ் சினிமாவில் இருக்குது. இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் சொல்கிறது, இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டேட் கிடையாது. எப்படியாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்ற நோக்கத்தில் இல்லாமல் கரெக்டான டேட்டில் எல்லாருமே வந்தால் எல்லோருக்குமே வாய்ப்பாக இருக்கும். இல்லைன்னா நம்மளே நம்ம படத்தை அழிச்சிக்கிற மாதிரி ஆகிடும். ஏதோ ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படியே போயிடலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது ஒரு படத்தை. ஏன்னா அது ஒரு படைப்பு. அந்த படைப்புக்காக இவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க, இவ்வளோ நடிகர்கள் உழைச்சிருக்காங்க, ஒரு தயாரிப்பாளர், இயக்குனர் அப்படின்னு பல பேர் அவங்களோட பெரிய உழைப்பை கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட படத்தை வந்து ஜஸ்ட் லைக் தட் தயாரிப்பாளர்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கோரிக்கை. ஒரு படத்தை வந்து பிளான் பண்ணி 4 படம் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா, சரி நம்ம இன்னொரு வாரம் வெயிட் பண்ணுவோம், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம், இன்னொரு வாரம் நல்ல சரியான வாரத்தில் கொண்டு வருவோம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தால் தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். ஏன்னா இன்னைக்கு போயிட்டு இருக்கிற சூழ்நிலை எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு படம் தான் வாரத்தில் வந்து மக்களால் கவனிக்கப்படும் அப்படின்னா அந்த படத்தை வந்து வாய்ப்பே கொடுக்காம இன்னும் 7 படங்கள் வர்றது மிகவும் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயமா பார்க்குறேன். இது வந்து நான் பல அசோசியேஷனுக்கு வந்து ஆல்ரெடி நான் சொல்லிகிட்டே இருக்கேன். வெகு விரைவில் நம்ம ரிலீஸ் ரெகுலேஷன் கொண்டு வரணும். அதாவது ப்ரொடியூசர் கவுன்சில், ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் எல்லாருக்கும் நம்ம என்ன கோரிக்கை வச்சிருக்கோம்னா, சேம்பர் எல்லாரும் சேர்ந்து ரிலீஸ் ரெகுலேஷன் கண்டிப்பாக வந்தே ஆகணும். 4 திரைப்படங்கள் மேலே தமிழ் சினிமாவில் ஒரு வாரத்துக்கு ரிலீஸ் ஆகக்கூடாது. அப்போ தான் அந்த 4 திரைப்படங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும். அது மூலமாக அட்லீஸ்ட் 1-2 படங்களுக்காவது மக்கள் வந்து தேட்டரில் பார்ப்பாங்க அப்படின்றதான் என்னுடைய பர்சனல் கோரிக்கை. அதுதான் அசோசியேஷன் எல்லார்ட்டும் பேசிகிட்டு இருக்கோம். வெகு விரைவில் அதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வருவாங்க எல்லோரும் சேர்ந்து அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பிரச்சனையால தான் இன்னைக்கு வந்து ஷோ ஏன் கிடைக்கல அப்படின்ற பிரச்சனை நிறைய போயிட்டே இருக்கு. திரையரங்கில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலிலேருந்து நான் மல்டிப்ளெக்ஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா படம் ரிலீஸ் இந்த வாரம். அவங்க சொல்றாங்க, எடுத்தோடனே சொல்றாங்க, சார் அந்த படம் வருது சார், இந்த படம் வருது சார், இத்தனை படங்களுக்கு ஷோ கொடுக்குறோம் சார், எப்படி சார் இத்தனை ஷோ கொடுக்க முடியும்? ஒரு ஷோ கொடுக்குறேன். அந்த ஒரு ஷோ எப்படி கொடுப்பாங்க? ஒரு 11 மணிக்கு கொடுப்பாங்க, காலையில் 9 மணிக்கு கொடுத்தாங்கன்னா யார் வந்து பார்ப்பாங்க? ஸோ நாமளே படங்களை அழிக்கிற மாதிரியான விஷயம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கிறது. தயாரிப்பாளர்கள் இன்னொரு தயாரிப்பாளர் அழிக்கிற மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது தவிர்க்கப்படணும். 4 திரைப்படங்கள் மேலே தமிழ் சினிமாவில் வரக்கூடாது. அப்போதான் திரையரங்கு உரிமையாளர்களும் கரெக்டான முறையில் ஷோ அலோகேட் பண்ண முடியும். ப்ரெஸ்ஸும் வந்து படங்களை பார்த்து கரெக்டாக மீடியா நண்பர்கள்லாம் படங்களை பார்த்து அதுக்கான ஆதரவு கொடுக்க முடியும். இத்தனை படங்கள் வந்தால் இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கக்கூடாதுன்றதான் இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். அது அட்லீஸ்ட் இப்போ உடனே மாறலனாலும் வெகு விரைவில் இந்த மாற்றம் வரும் நான் நம்புகிறேன்.
இந்த நேரத்தில் இந்த ஒரு குவாலிட்டியான படம், மக்களுக்கு போய் சேர வேண்டிய படம், ஒரு நல்ல ஒரு படைப்பு. இதில் அற்புதமான உழைப்பை இந்த டீம் கொடுத்துருக்காங்க. எல்லோருமே பிரமாதமாக உழைச்சிருக்காங்க. ஒரு வருட காலம் வெயிட் பண்ணியிருக்காங்க. அந்த படைப்பு இந்த ஃப்ரைடே வருது. உங்களுடைய ஆதரவு தேவை. ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும். இந்த நேரத்தில் உங்களை எல்லோரும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அண்ட் என்னோட பயணிக்கிற என்னுடைய டீம் அண்ட் குணா பிஆர்ஓ அண்ட் த ஹோல் டீம், டிஜிட்டலி டீம், எல்லோருக்கும் நன்றி. இந்த படம் மக்கள் மத்தியில் இன்னும் பெருசாக போய் ரீச் ஆகி மக்கள் வந்து இந்த படத்துக்கு வரவேற்பு கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். இந்த விழாவுக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர் எல்லோருக்கும் நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.